கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களை மகிழ்ச்சியின் குடும்பம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வாழ வைப்பாங்க. இப்போவும் பயத்தை குறித்து இது ஒரு கடைசி செய்தி. இந்த பயத்தை நீங்கள் எப்படி மேற்கொண்டு வாழ்கிறதுங்கிறது ஒரு ஜெபமும் ஒரு சின்ன டிப்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பயம் நமக்கு பயத்தை 3 டிப்ஸ் நான் கொடுக்குறேன். பயம் நமக்கு வேண்டாம்னா என்ன வேணும்? துணிச்சலும் தைரியம் வேணும். அப்புறம் பதட்டம் வேண்டாம்னா என்ன செய்யணும்? மன அமைதி வேணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பயம் வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த பயம் நமக்கு அந்த பயம் நமக்கு வேண்டாம்னு சொல்றதை விட அந்த பயத்துக்கு உண்டான அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்ம நேர்மறை எண்ணமாக மாற்றினாலே பயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு போயிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான காரியங்களை சொல்கிறேன். மனப்பதட்டம் நமக்கு வேண்டாம்னு என்ன வேணும்? மன அமைதி நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ நம்ம மனப்பதட்டத்துக்கு பொழுது மன அமைதியை நம்ம என்ன செய்யணும்? உள்ள அந்த ஆள் மனசில் நம்ம என்ன செய்யணும்? அதை ஆள் மனசில் சேவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன பயம் வேண்டாம்னா அதுக்கு எதிர்மறையான ஆப்போசிட்டிவானது துணிச்சலும் தைரியத்தையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆள் மனசில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா 3 விதமான டிப்ஸ் சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி எண்ணங்களை குறித்து அப்புறம் என்ன சொல்கிற சிந்தையை குறித்து இருதயத்தை குறித்து வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி நீங்கள் தியானம் பண்ணணும். கண்டிப்பாக மன அமைதியாக இருக்கணும், தைரியமாக இருக்கணுங்கிறவங்க என்ன செய்யணும்? தியானம் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க? நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்கள் மூச்சே நீங்கள் என்ன செய்யுங்க? தியானிங்க. எப்படி போகுது எப்படி வருதுங்கிறத அதை தியானம் பண்ணுங்கள். அந்த தியானம் பண்ணும்போது அந்த டைமில் நீங்கள் தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு டிப்ஸ் நான் மன அமைதியாக இருக்கிறேன். மன அமைதி என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலும் போய் என்னது செயல்படுகிறது அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ அது என்ன செய்யணும்? அந்த தியானம் பண்ணுற டைமில் சொல்லணும். அப்போ போய் உங்கள் ஆள் மனசில் அது பேர் ரெக்கார்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பயம் வேண்டாம்னு நினச்சிடணும். நான் பயம் வேண்டாம் அப்படின்னா நினச்சிடணும். பயம் வேண்டாம் என்றால் நான் மன தைரியத்தோடு இருக்கிறேன். நான் மன தைரியத்தோடு இருக்கிறேன். தைரியம் தைரியத்தோடும் உறுதியோடும் நான் மன தைரியத்தோடும் உறுதியோடும் என் வாழ்க்கையை என்ன செய்கிறேன்? எதிர்கொள்கிறேன். பயம் வேண்டாம்னு என்ன செய்யணும்? நான் தைரியத்தோடு இருக்கிறேன். தைரியத்தோடும் துணிச்சலோடும் என்னுடைய வாழ்க்கையை நான் உறுதியோடு என்ன செய்கிறேன்? எதிர்கொள்கிறேன். மன தைரியத்தோடும் துணிச்சலோடும் உறுதியோடும் என் வாழ்க்கையை எதிர்கொள்கிறேன் அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? அந்த தியானம் பண்ணும்போது சொல்லணும். அப்போ சொல்லும் போது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள அந்த தேவையில்லாமல் பயம் தேவையில்லாத ஒவ்வொரு காரியத்தை குறித்து பயம் வர காரியத்தில் என்ன ஆகும்னா இந்த நீங்கள் சொல்கிறது அந்த ஆள் மனசில் ரெக்கார்ட் ஆகும். அந்த பழைய தேவையில்லாத பய எண்ணங்கள் வெளியேறும். அப்போ அந்த எதிர்மறையான அந்த துணிச்சலும் தைரியமான எண்ணங்கள் உங்கள் ஆள் மனசில் போய் என்ன செய்யும்? ரெக்கார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னது? துணிச்சலும் தைரியமும் ஆட்டோமேட்டிக்காக கத்துற வர வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது காரியம் அப்போ நம்மளுக்கு மன அமைதியும் மன தைரியம் துணிச்சலும் வந்துடுது. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம மகிழ்ச்சியோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படணும். மகிழ்ச்சி இல்லாமல் இருந்த ஒரு காரியத்தை செயல்பட முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பிச்சைக்காரனால பிச்சை போட முடியுமா? போட முடியாது. அதே மாதிரி தான் நம்ம மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்மளுடைய வேலையை என்ன செய்யும்? நல்ல சந்தோஷமாகவும் ஒரு என்ன சொல்கிறது? உற்சாகமும் செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் அதே தியானம் பண்ண சமயத்தில் உங்களுடைய ஆள் மனசில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் இருதயத்தில் கை வச்சு நான் மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நான் வாழ்கிறேன். என்னுடைய உறுப்புகளில் மன மகிழ்ச்சி உண்டாகுது, மன சந்தோஷம் உண்டாகுது அப்படி நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் உங்கள் உறுப்புகளில் போய் என்ன செய்யணும்? அந்த உணர்வு அடையணும். அந்த உணர்வு அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளேருந்து தைரியம் துணிச்சல் வரும். அதுக்கப்புறம் மன அமைதி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கட்டாயமாக வரும். இந்த 3ஐயும் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை என்ன செய்யணும்? அதிகமாக நேசிக்கணும். அப்புறம் ஆண்டவர் படைச்ச இயற்கையும் அதிகமாக நேசிக்கணும். இயற்கையோடு அப்புறம் அதே மாதிரி நீங்கள் அந்த தியானத்தில் நீங்கள் என்ன சொல்லணும்னா அடுத்த ஒரு டிப்ஸு நான் இயற்கை கத்தர் படைச்ச இயற்கையோடு நான் ஒன்றிணைந்து இயற்கையோடு நான் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? அதை ஒரு ரெக்கார்டு நீங்கள் ஆள் மனசில் நீங்கள் என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நான் என்ன அதிகமாக நேசிக்கிறேன்
அப்படின்னு என்ன செய்யணும், நீங்கள் அதையும் ஒரு ரெக்கார்டு ஆள் மனசில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் பிறர் என்ன செய்ய முடியும், நேசிக்க முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கள நேசிக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களை நீங்கள் நேசிக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அடுத்தால பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நான் தனிமையில் இல்லை, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறதுன்னா பைபிளில் 86 இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, பயத்தை மேற்கொள்றதுக்கு ஆண்டோட பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டோட வசனத்தின்படி நான் நம்ம பயம் இல்லாமல் தைரியமாக துணிச்சலாக இருப்பேன். ஆண்டோட வார்த்தை என்ன செஞ்சிருக்கு, தைரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சணும், விசுவாசிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே நான் தனிமையில் கிடையவே கிடையாது, உலகம் முடிவு பெரியந்தரைக்கு கர்த்தரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சணும், அதை விசுவாசிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முள்ளால் தான் எடுக்க முடியுமாங்க. முள் குத்துச்சுன்னா அதை நினச்சி ஊக்குங்கிற ஒரு முள்ளை வச்சு தான் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அந்தந்த காரியத்துக்கெலாம் நீங்கள் முதல்ல இந்த ஆள் மனசில் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு கர்த்தர் என் வலது கரத்தை பிடித்து எனக்கு துணை இருக்காங்க அப்படி நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அப்புறம் நான் தனிமையில் கிடையாது, என்னோட கர்த்தர் இருக்காரு, எப்போவுமே அவரோட ரத்தம் என் மேலே இருக்குது, அவரோட வார்த்தை எனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி என்ன செய்ய, நீங்கள் ஜெபம் பண்ணி விசுவாசிச்சுட்டு உங்கள் மனசில் அமைதியும் தைரியத்தையும் துணிச்சலும் உண்டாக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த எந்த இடத்துலலாம் போய் நீங்கள் பயந்தீங்களோ அந்த இடத்துலலாம் போய் என்ன செய்யணும், துணிச்சலாக நிற்கணும். அப்போ அந்த நிற்க தான் அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறும். துணிச்சலும் தைரியமும் கட்டாயமாக உங்களுக்குள்ளே வரும். அதான் முள்ளால் எடுக்கிறது. சரி, ஓகே, நான் இப்போ உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுறேன். நீ என்னோட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரியில் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தின் மூலிமா கர்த்தர் தாமே உங்கள் பயத்தோட தேவையில்லாத பயத்தோட கட்டுகள் அறுத்து உங்களுக்கு ஒரு துணிச்சலும் தைரியமும் கர்த்தர் கொடுப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். பிதாவை இது நமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரா இயேசுவே ஸ்தோத்திரம், யெகோவா நிஷே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ராஃபா ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஆவியா உலகென்றுகிற ஸ்தோத்திரம். சபா ஆண்டவரே, இந்த இயேசு கிறிஸ்தன் அற்புத ஒளித்தில் உள்ள வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளுக்காண்டி அப்பா நான் ஜெபிக்கிறப்பா, ஆவியான தப்பன் என்ன மறைச்சு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. சப்பா இந்த தேவனாகிய கர்த்தரே சபா ஆண்டவரே, வாழ்க்கையில் தேவையில்லாத காரியத்துக்கு வியாதியை குறித்து பயப்படுறாங்க ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்க ஆண்டவரே, ஆண்டவரே இருட்டை கொண்டு பயப்படுறாங்க ஆண்டவரே, பிசாசை குறித்து சத்ரு குறித்து பயப்படுறாங்க ஆண்டவரே, செத்தாவியலை குறித்து பயப்படுறாங்க ஆண்டவரே, மனுஷனை குறித்து பயப்படுறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் அந்த பயத்தை கொடுக்கிற சத்ரு கட்டுகளை, பிசாசு கட்டுகளை, அசுத்தாவி கட்டுகளை, அந்த சகோதர சிந்தைகளை விட்டு அவங்க இருதயத்தோட்ட அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போட்டு இயேசு கிறிஸ்துவின் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த கட்டுகள் அறுத்ததுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிக்கு தேவையில்லாத பயத்தினால வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண முடியாம, ஆசீர்வாதத்தை காண முடியாம அப்பா அப்படி ஒரு சிறையிருப்பில் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரோட அந்த இருதயத்தில் விட்டு அந்த ஆள் மனசை விட்டு அந்த பயத்தின் ஆவியல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்போது வெளியேறுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த ஆவியல் வெளியேறி போட்டோம். அதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், வெளியேறினதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அதுக்காக நன்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. தெய்வமே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தாப்பனே. ஆண்டவரே சபா என் தேவனாகிய கர்த்தர்தமை சபா அந்த இருதயத்தில் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரோட இருதயத்துக்குள்ள அந்த துணிச்சலின் ஆவி இயேசுவின் நாமத்துல அதிகமாகட்டும் ஆண்டவரே. அந்த தைரியத்தின் ஆவி அவங்க இருதயத்துல இயேசுவின் நாமத்துல அனல் விட்டு எழுப்புங்கப்பா. அவங்க சிந்தைக்குள்ள அந்த தைரியம் இயேசுவின் நாமத்தில் அதிகரிக்கட்டும். அவங்களுடைய எல்லா சகோதர சகோதரி சிந்தைக்கும் தைரியம் இயேசுவின் நாமத்தில் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். அதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ பலம் கொண்டு திடமானதா இரு, தியாத கலங்காத உன்னோடு கூட இருக்கங்கிற வார்த்தையின் வல்லமை இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரி சிந்தைக்குள்ளும் இருதயத்துக்குள்ளும் ஆழமா பதியட்டு இயேசுவின் நாமத்தில். நீ பயப்படாத உனக்கு துணை இருக்கங்கிற வார்த்தையின் வல்லமையும் அவங்க ஆவி ஆத்மா சரித்துக்குள்ள வல்லமை இறங்கட்டு இயேசுவின் நாமத்தில். உலகம் முடிவு பெரியாந்த வரைக்கும் உன்னோடு கூட இருக்கங்கிற வார்த்தையின் வல்லமை அந்த சகோதர சகோதரிக்குள்ள அப்ப இருதயத்திலும் சிந்தைக்கிலும் வல்லமை இறங்கட்டு இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு சகோதர சகோதரி இயேசப்பா தைரியத்தையும் துணிச்சலின் தேவன் அனல் மூட்டி எழுப்பிட்டீங்க இயேசுவின் நாமத்தில். அதுக்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி. உங்க ரத்தத்தினாலையும் கூட அவங்களுக்கு தைரியம் இயேசுவின் ரத்தத்தினால உண்டாகட்டும். அதுக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில் கைவிடுதல் வார்த்தையின் வல்லமையும் அவங்க சிந்தைக்குள்ள இருதயத்துக்குள்ள வல்லமை போய் கிரியேட் இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு ஆண்டவரே தைரியமும் துணிச்சலும் அவங்களுக்கு அதிகமாக இன்கிரீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். அதுக்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி. தேவன் தாமே சபா எல்லா பயத்தின் கட்டுகளையும் எல்லா சகோதர சகோதரிட்டு அறுத்திருக்கீங்க. பயத்தின் ஆவியில் அவங்க சகோதர சகோதரி சிந்தை விட்டு இருதயத்தை விட்டு அவங்க வாழ்க்கையில் விட்டு வெளியேறி இருக்கு. அதுக்காக கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி. இந்த ஜெபத்தின் மூலமா என்னோட சேர்ந்து ஜெபிச்ச எல்லா சகோதர சகோதரிக்கும் ஒரு புது தைரியத்தையும் ஒரு புது துணிச்சலையும் ஒரு புது உற்சாகத்தையும் இயேசுவின் நாமத்தில் கொடுத்திருக்கீங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்டு ஆமன் ராமன் சொன்னதுக்கா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் என்னை தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமீன்.